الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان صدق الله العظيم கண்ணியமிக்க கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேசர்களே, அருமையான அல்லாஹ்வுடைய அடியார்களே, தக்வா என்பது இருக்கிறதே, இறையச்சம். இறையச்சம் என்பது இருக்கிறதே, அது நம்மை பாவத்திலே இருந்து தடுக்கக்கூடியது, நன்மையை செய்ய தூண்டக்கூடியது. அது தக்வா, இறையச்சம். இறையச்சத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எப்பயுமே நம்ம கூட இருக்கிறதாக நாம் ஒரு ஃபீல் பண்ணி வாழ்கிறது, அதுதான் தக்வா. தொழுகையில் தொழுகும்போது அல்லாஹ் நம்மை பார்ப்பதாக நினைத்து தொழுக வேண்டும், அல்லது நாம் அல்லாஹ்வை பார்ப்பதாக நினைத்து தொழுக வேண்டும். அப்போ தான் தொழுகையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தொழுகையில் சிந்தனை எங்கிட்டாவது அப்படியே அலமோதும். ஹதீஸ் ஷரீஃபில் இருக்குது, ஒழுபுதுல்லா கண்ணக்க தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பதாக நினைத்து தொழு. ஃபைல்லம் தக்குன் தரா, அவனை நீ பார்ப்பதாக நினைத்து உன்னால் தொழுவ முடியல அப்படின்னு சொன்னால் ஃபைன்னஹு யராக், அவன் உன்னை பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு தொழுவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸு வெறும் தொழுகைக்கு மட்டும் கிடையாது, மொத்த வாழ்க்கை, டோட்டல் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அல்லது நாம் அல்லாஹ்வை பார்க்கிறோம். இந்த சிந்தனையோடு வாழ்கிறதுக்கு பேர் தான் தக்வா. இந்த சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாவங்களில் இருந்து உங்களை தடுக்கும், நன்மைகளை செய்வதற்கு தூண்டும். இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தக்வா என்பது உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம நினச்சி வாழ ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னா, ஒரு மேனேஜர் இருக்கிறார். அந்த மேனேஜருக்கு முன்னால் அவருடைய ஸ்டாஃபுங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் வேலை பார்க்குற மாதிரி நடிப்பாங்க, இல்லை வேலை பார்ப்பாங்க, உண்மையிலேயே வேலை பார்ப்பாங்க. மேனேஜர் இருக்கும்போது மட்டும், முதலாளி இருக்கும்போது மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் கண்ணில் இருந்து அப்படி மறைஞ்சிட்டாருன்னா கொஞ்சம் இதாகிடுவாங்க. அது மாதிரி தான் அல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, பார்க்கிறான் என்ற எண்ணம் உண்மையிலேயே உள்ளத்தில் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா பாவத்தின் பக்கம் போக மாட்டோம், நன்மைகளை செய்வோம். அதனால் தக்வா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தக்வானால என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் தாலா இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த அர்-ரஹ்மான் சூராவில் அல்லாஹ் தாலா பேசும்போது, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு ஒரு சொர்க்கம் இல்லை, 2 சொர்க்கம் கொடுக்குறதா அல்லாஹ் சொல்கிறான். ஜன்னத்தானி, 2 சொர்க்கம் கொடுப்பதாக அல்லாஹ் தாலா வாக்களிக்கிறான். இதை விட என்னங்க பெருசாக வேணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யார் அல்லாஹ்வை பயந்தாங்களோ, நஃப்ஸு சொல்லுவதை விட்டும் விலகி கொண்டார்களோ, அவங்க தங்குற இடம் ஃபைனல் ஜன்னத ஹியல் மாவா, நிச்சயமாக சொர்க்கம் தான். அல்லாஹ் சொல், அவங்க தங்குற இடம் நிச்சயமாக சொர்க்கம் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல். ஆனால் இந்த தக்வா உங்கள் உள்ளத்தில் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தடைகளெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் என்ன செய்யணும்? மீறி நீங்கள் போகும்போது தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் ஒன்று சும்மா அல்லாஹ் கொடுத்துட மாட்டான் இல்லையா? அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சப்போ அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை போய் பார்த்துட்டு வர சொன்னான். சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அது போய் பார்த்துட்டு வந்தேன், சூப்பராக இருக்குது. யார் இதை கேள்விப்பட்டாலும் இங்கே வரணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, ஓகே. நரகத்தை அல்லாஹ் படைத்தான், இப்போ போய் பார்த்துட்டு வாங்க நரகத்தை. நரகத்தை பார்த்துட்டு வந்துட்டு பயங்கரமாக இருக்குது, யாரும் நரகத்துக்கு போக விருப்பப்பட மாட்டாங்க அப்படி சொன்னாங்க.
ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, உலகத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் வச்சு சொர்க்கத்தை எல்லாம் மறைச்சிட்டான். உலகத்துடைய கஷ்டங்களை எல்லாம் வச்சு சொர்க்கத்தை எல்லாம் மறைச்சிட்டான். உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் வச்சு நரகத்தை எல்லாம் மறைச்சிட்டான். இப்போ போய் பார்த்துட்டு வாங்க அப்படி சொன்னான் அல்லாஹ் தாலா. இப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு சொர்க்கத்தை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாமே இப்போ பயமாக இருக்குது. எல்லாம் துனியாவை பெருசாக நினச்சிக்கிட்டு, துனியாவுடைய சந்தோஷத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு, எல்லாம் தப்பு செஞ்சுட்டு எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. நரகத்தை போய் பார்த்துட்டு வர சொன்ன. அப்பயும் அதான் சொன்னாங்க, எல்லாம் உலகத்துடைய ஆசைக்கு ஆசைப்பட்டு எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. அதுதான் சிம்பிளாக. சொர்க்கம் ஒன்றும் சும்மா கிடைக்காது, கஷ்டப்படணும், உழைக்கணும். பலவிதமான கஷ்டங்கள் வரும். நீங்கள் தீன் படிக்க நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரும். அல்லாஹ் ஏன்டா இப்படி சோதிக்கிறான், நம்மெல்லாம் அல்லாஹ்வை வணங்குறோம், தொழுகிறோம், நம்ம வந்து தீன்தாரியாக இருக்கிறோம், அல்லாஹ் ஏன்டா அப்படி சோதிக்கிறான்? சோதிப்பான் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எவ்வளோ சோதிச்சான் தெரியுங்களா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்தான், சஹாபாக்களை சோதித்தான், நல்லோர்கள் வல்லோர்கள் அவுலியாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சோதித்தான். அதனால் சோதனைகள் எல்லாம் வரும் தான். அதையெல்லாம் தாண்டி சபுரு செஞ்சு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அந்த கஷ்டத்துக்கு அப்புறமேல அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அதை தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். இறையச்சத்தோடு வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.